சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கிருஷ்ணா பேசிட்டு இருக்கேன். இந்த ஷோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யமகாதகி அப்படிங்கிற ஒரு படம். பேர் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லையப்பா, ஏதாவது ஒரு சின்ன படமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன படம் தான், ஆனால் நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் தமிழ் சினிமாக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரல. இதே ஜானரில் ஒரு காமெடி வந்து வரப்போகுது. இந்த வீக்லேயே வந்து ஒரு காமெடி மூவி வந்து வரப்போகுது பெருசு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானருக்குள்ளே வந்து வருது. யமகாதகி அப்படிங்கிற ஒரு கதை. அப்படி என்னடா ரொம்ப பில்டப் கொடுக்குறியே, அப்படி என்னதான் கதை ஒன்லைன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போய் அவங்க டெட் பாடியை வந்து வச்சுருக்காங்க. அந்த டெட் பாடியை வந்து நகர்த்த முடியல. ஏன் நகர்த்த முடியல, அதுக்கு பின்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்குது, நகர்த்த முடியலங்கிறது வேற. அது இல்லாமல் தூக்க போகும்போது அந்த டெட் பாடி எந்திரிச்செல்லாம் உட்காருது டக்குன்னு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே ஹாரர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த டெட் பாடிக்கு என்ன தான் ஆச்சு, அது என்ன சொல்ல வருது, கடைசியில் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையா ரூமுக்கு வெளியே அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒட்டுமொத்த படத்தோட கதை. கேட்கும்போதே ஒரு மாதிரி க்ரீப்பியான ஃபீல் வந்து கொடுக்குதா, படம் முழுக்கவே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், சொசைட்டியில் நடக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை கேஸ்ட் விஷயம் எல்லாத்தையும் வச்சு ஒரு கோர்வையாக அழகாக வந்து பின்னிருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரும் ஒரு டெபியூ டேரக்டர் தான் தமிழ் சினிமாவுக்கு. நம்ம கொஞ்சம் காலங்களாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், என்னடா பெரிய பெரிய டேரக்டர்லாம் இப்போது படம் வந்து ஃப்ளாப் ஆகிக்கிட்டு இருக்குது, தமிழ் சினிமா எங்கே போக போகுது அப்படிங்கிற வரிசையில் இப்போ ரீசெண்டாக நிறைய புது டேரக்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க படம் எல்லாமே வந்து கொண்டாடப்படுது மக்களால் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த வரிசையில் யமகாதகியும் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கொட்டுக்காளியோட வைப்பு வந்து லைட்டாக தெரியும். அந்தளவுக்கு இது புரியாத மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியாது. அதுவும் புரியாத மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பொறுமை வேணும். இந்த படம் பார்க்குறதுக்கு அப்படி தேவையில்லை. கடைசி வரையுமே உங்களை சீட் எஜ்லேயே வச்சு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா அந்த த்ரில் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அது இந்த படம் ஃபுல்லுமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், இவரும் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய படங்கள் எதுவுமே வந்து பண்ணதில்லை. இதுதான் வந்து அவரோட தமிழில் ஃபஸ்ட்டு பெரிய படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கேரளாவிலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஹாரர் எலமெண்ட் வந்து சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அவர் மியூசிக் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போர்ஷன்ஸ்லாம் காட்டும்போது நமக்கே அந்த வீட்டுக்குள்ளே போய் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு பயத்தை வந்து இந்த படம் ஈஸியாகவே ஏற்படுத்திடுது அப்படின்னு சொல்லலாம். போன வீக்கில் வந்து 2 பேய் படங்கள் வந்து வந்துருந்துச்சு. அந்த 2 பேய் படங்கள் கொடுக்க முடியாத ஒரு ஹாரர் தன்மையை இந்த படம் வந்து அழகாகவே கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த பயம் வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும் 2-3 இடங்களில். ஜம்ப் ஸ்கேர்ஸ் அந்த மாதிரி இல்லை, ஒரு உருவம் காட்டுறது, சிஜி பண்ணி ஒரு உருவத்தை காட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் படத்தில் பெருசாக சிஜி எலமெண்ட்ஸ் வந்து இல்லவே இல்லை. பயங்கர கிரவுண்டடாக இருக்குது இந்த படம். அதனாலேயோ என்னமோ நம்ம கூட அவ்வளோ கனெக்ட் ஆகிடுது. கிட்டத்தட்ட இந்த படம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்த அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்பீங்க. அந்தளவுக்கு படத்துக்குள்ளே போய் பார்க்குற அளவுக்கான ஸ்க்ரீன் பிளேவும் ரைட்டிங்கும் கேரக்டர்ஸும் வந்து ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அதுக்கடுத்து கேரக்டர் சொன்னேன் இல்லையா, இந்த படத்தோட கேஸ்டிங் அப்படி போனீங்க அப்படின்னா என்பி இந்த பிளாக் ஷீப்பில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஹீரோ ரோல் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லிடலாம், ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நம்ம நிறைய படங்களில் அம்மாவாக பார்த்துருப்போம் ஒரு கதாபாத்திரத்தை. அந்த மேமும் வந்து இந்த படத்தில் அம்மா ரோலே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லாருமே வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட் தான். அந்த கூத்துப்பற்றை நடிகர்களை வச்சே மட்டும் இந்த படம் முழுக்க எடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் கிட்ட அந்த வில்லேஜில் பெர்மிஷன் வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் லோ பட்ஜெட்டில் கொரோனா டயத்தில் எடுக்கப்பட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ டிலே ஆனாலும் இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கமர்ஷியலாகவும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன படங்கள் ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க அப்படின்னா கமர்ஷியலாக ஹிட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படம் ஆர்டிஸ்டிக்காகவும்
இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, கமர்ஷியலாகவும் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த படத்தை போய் தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரர் த்ரில்லர், ஒரு பெஸ்ட்டு ஹாரர் த்ரில்லர் மூவி ஒரு டெபியூ டேரக்டர்லேருந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ரிவ்யூவாக வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் மறக்காமல் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.